அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் ஒரு தலைப்பு பற்றி உங்கள்கிட்ட வந்து பேச போகிறேன். அந்த தலைப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற தலைப்பை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட வந்து பேச போகிறேன். அந்த ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறது வந்து ஒரு பழமொழி. அது வந்து எனக்கே தெரியும். பட் வந்து அதோட விரிவாக்கம் வந்து என்னென்னு தெரியல. அதை வந்து பெரியவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொன்ன செய்தி வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் பிறந்தாலே ஆடி பிறப்பு, ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை, கருட பஞ்சமி அப்படின்னு வந்து மங்களகரமான பண்டிகைகள் வந்து இந்த ஆடி மாதத்தில் வருதாமா. அதனால் விதை விதைச்சா வந்து அதிக மகசூல், அதிக லாபம், அதிக விளைச்சல் வந்து தரும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோடை வெயில் வந்து அதிகமாக இருந்துச்சு. இந்த கோடை வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணோட வந்து தன்மை வந்து இறுகி வறண்டும் காணப்படுமா. அதனால இந்த ஆடி மாதம் காற்றுல வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமும் மிதமான மழையும் பெய்யக்கூடிய ஒரு காலம்னு சொல்கிறாங்க. அதனால இந்த ஈரப்பதம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து நீர் வந்து பற்றாக்குறை வந்து இருக்காதாமா. அதாவது மிதமான மழை பெய்யும் போது நம்ம வந்து நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் வந்து அதிகமாக பெறக்கூடியதாம். அதாவது மண்புழு, அப்புறம் வந்து பூச்சிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுண்ணுயிரின்னு பார்த்திங்கன்னா நிறையா உயிரினங்கள் வந்து வரும்னு சொன்னாங்க. நத்தை அது மாதிரி ரிலேட்டடாக அது மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிர் வந்து விளைவிக்கும் போது பார்த்திங்கன்னா அதிக லாபமும் குறைந்த இழப்பும், அதாவது குறைந்த இழப்புனா நோய் எதிர்ப்பு தன்மை வந்து குறைவாகவும் இருக்குமாமா. அப்புறம் வந்து குறைந்த செலவும் இருக்குமா, அதிக மகசூல் ஆகுமா, அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோடை காலம் முடிஞ்சோனையும் வெயிலின் தாக்கத்தை வந்து குறைச்சி இப்போ நம்ம உடம்பே பார்த்திங்கன்னா வந்து அதிக வெப்பமாக இருந்துச்சு. அதே வந்து இப்போ பாருங்கள் குளிர்ச்சியான சூழல் வந்து குளிர்ற ஸ்டேஜ் கூட இருக்குது அதிக காற்றுனால. அதனால சொன்னாங்களா ஆடி மாதம் வந்து விதை விதைச்சா வந்து மண்ணில் இருக்கிற வந்து நோய் எதிர்ப்பு தன்மை வந்து குறைஞ்சி அதிக லாபம் தரும்னு சொன்னாங்க. அதனால் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி ஆடி ஆவணி இந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா வந்து மிதமான மழை பெய்து அதிக காற்று வந்து பெய்யக்கூடிய ஒரு மாதம்னு சொல்கிறாங்க. அதாவது குளிர்ச்சியான சூழல் நிலவுதான். அந்த குளிர்ச்சியான சூழல் வந்து நிலவுதுனால பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்கலாக பார்த்திங்கன்னா அந்த சுழற்சி முறைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. பாம்பு வந்து காட்டுக்குள்ளே வருது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து சாப்பிட்டு வந்து எலி பிடிக்கும், எலி வந்து வெட்டுக்கிளியை பிடிக்கும். அது மாதிரி அந்த வந்து சுழற்சி நடப்பு வந்தால் பாம்பு வந்து காட்டுக்குள்ளே வந்ததுன்னா அந்த வந்து எலியோட தொல்லை வந்து இருக்காது. அதனால் வந்து இப்போ வந்து ஒரு குச்சி கிழங்கு அறுவடை பண்ண பிறகு வைக்கிறோம்னா வைங்க, அந்த குச்சி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா எலி மயில் வந்து கொத்தி சாப்பிட்ரும். அதை வந்து பாம்பு வந்து சாப்பிடும். பாம்பு வந்து அப்படியே வந்து சுழற்சி முறையும் நடக்குமாமா. அதனால தான் ஆடி மாதம் வந்து விதை விதைச்சா தையில் வந்து அறுவடை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த குறைந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி 18க்கு பின்னாடி வந்து விதை விதைச்சோம்னா நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இதை விட நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அதாவது அதிக பயிர் வந்து அதே பதிவு வந்து பயிர் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள், அப்புறம் மஞ்சக்காட்டுக்குள்ளே வந்து வெங்காயம் போடுறது, அப்புறம் குச்சி ஊன்றது, இப்படி வந்து நிறையா பயிர் ஊன்றலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிரிடுறது கூட உகந்த காலம்னு சொல்கிறாங்க. அதனால் நெல் வந்து பயிரிட்டால் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து 6 மாதம் பயிர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக அப்படியே கொண்டு வந்து 3 மாதம் 90 நாள் 120 நாள் அப்படின்னு கொண்டு வந்து வச்சிட்டாங்க. அது ஒன்று. அது வந்து நமக்கு வந்து எப்படின்னா உற்பத்தி அதிகரிக்க வந்து மக்களுக்கு வந்து ஆசை அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த பயிர் விட்ட 90 நாளில் வந்து பணம் எடுத்துடலாம் அப்படின்னு. அதனால் தமிழ்நாட்டோட ரகமெல்லாம் போய் ஹைப்ரிட் ரகமெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க நிறையா. இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா நாட்டு மஞ்சள் போடுறதில்ல, பிடிஎஸ் ரகம் தான் போடுறோம். அது வந்து அதிக விளைச்சல் தரும், குறைந்த லாபம், குறைந்த செலவு, அதிக லாபம்னு சொல்லிட்டு போடுறோம். என்ன பண்ணுறது, இருக்கிற கால சூழ்நிலையில் எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கால சூழலே வந்து மாறிடுச்சு. கரெக்டான டைமில் வந்து மழை பெய்யறதில்ல. கால சூழ்நிலை பார்த்திங்கன்னா இந்நேரம் மழை பெஞ்சு காற்றடிக்குது, ஆனால் மழை வந்து பெய்ய காணோம். மிதமான மழை தான். கோடை காலத்துலேருந்து கோடை மழையே பெய்யல. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் மண் வந்து கொஞ்சம் கூலிங்காக ஆகிருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மஞ்சள் ஃபஸ்ட் நாளாக மஞ்சள் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் வந்து என்ன வெள்ளாமை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வந்து விதை விதைச்சா அதிக லாபம் சொல்லலாம். பேசுனது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு நீங்களும் வந்து 4 பேர்த்துக்கு வந்து எடுத்து சொல்லுங்கள். அதாவது இதுதான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு. எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாத விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நான் பேசின வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. முடிஞ்சால் நம்ம ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா யங் ஃபார்மர் 31, இன்ஸ்டா ஐடி வந்து பார்த்திங்கன்னா யங் ஃபார்மர் 31, அதே சேம் தான்.
நன்றி, வணக்கம், பாய்.